ஐசா ஐசா உள்ள வா மம்மி. நடியா இன்னுமா பூஜா ஏஞ்சிக்கல? இல்லை மம்மி, அவள் தூங்குனதே மார்னிங் ஒரு 5 மணி 5:30 மணியோ என்னவோ இருக்கும். அப்போ தான் அவள் தூங்கினான். நைட்டு ஃபுல்லாக புலம்பி அழுது ஐயோப்பா இவளால் நானும் தூங்கலை, எனக்கு செம்ம தலைவலி. அப்போ நீயும் பார்த்து தூங்க வேண்டியதானே, நீ ஏன் ஏஞ்சி உட்காந்துக்கிற? தூங்கணும் தான், ரொம்ப டயர்டாக இருந்தது, அதான் போய் குளிச்சுட்டு வந்தேன். உடம்புலாம் கொஞ்சம் பெயினாக இருக்குது. எனக்கு சூடாக ஸ்ட்ராங்காக காஃபி மட்டும் எடுத்துகிட்டு வரியா மம்மி ப்ளீஸ்? சரிம்மா சரி, அதுக்குண்ணா காப்பி தானே போட்டு எடுத்துன்னு வரேன். ஆமாம் நைட்டெல்லாம் புலம்பினே இருந்தாலோ? அதை ஏன் மம்மி கேட்குற? அவளுக்கு அந்த கிருத்திகா மேலே செம்ம கோவம். இப்போயே விட்டுருந்தா போய் அந்த கிருத்திகாவை கொன்று இருப்பா, அந்தளவுக்கு கோவப்பட்டு பேசிகிட்டு இருந்தா. ரொம்ப அழுதா. எனக்கு இருந்த ஃபீல் நிரஞ்சனுக்கு கொஞ்சம் கூட இருந்திருக்காதா? ஏன் அவர் இப்படி பண்ணாருன்னு சொல்லி புலம்பிட்டே இருந்தா. ஆமாண்டியே இருக்காதா பின்ன? அவள் எவ்வளோ ஆசையாக இருந்தா. நம்ம எவ்வளோ பிளான் போட்டு வச்சுருந்தோம் இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு. நிச்சயதார்த்தத்தையே நிறுத்தலான்னு பிளான் போட்டோம், கட்சியில் பார்த்தா கல்யாணமே நடந்து முடிஞ்சிச்சு. நம்ம என்ன மம்மி பண்ணுறது? நம்ம ஒரு பிளான் பண்ணால் அது ஒன்று நடக்குது. இப்போ மட்டுமா, எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் நடக்குது. இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு பயமாக இருக்குது. அர்ஜுன் என்கிட்ட இருந்து பிரிஞ்சிருவாரோன்னு. அதெல்லாம் ஒன்றும் நடக்க விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். நீ இப்படி தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லின்னு இருக்க. ஐசுமா இப்போ பூஜா வந்து இங்கே வந்து தான் நிரஞ்சனை பார்த்தா. அதனால் இவளுக்கு பேசி வைக்கல, எதுவுமே பண்ணவே இல்லை. இது எல்லாமே திடீர்னு நடந்தது தான். ஆனால் உன் விஷயத்தில் அப்படி இல்லையே. அர்ஜுனுக்கு தான் நீனு சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா கிட்ட நாங்களும் சொல்லினுக்கோம், அவங்களும் சொல்லியிருந்தாங்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து பேசின பழக்கத்தை எப்படி திடீர்னு மாற்றிக்க முடியும் சொல்லு? மம்மி, நிலா கிட்ட சொத்து இருக்குது, அவள் படிச்சிருக்கா, அவள் ஒரு டாக்டர், அழகாக இருக்கா, எல்லாமே இருக்குது. சப்போஸ் அர்ஜுனுக்கு நிலாவை பிடிச்சாலோ நிலாவுக்கு அர்ஜுனை பிடிச்சாலோ 2 பேர் வீட்லேயும் சம்மதம் தான் சொல்லுவாங்க. அதுவும் அத்தையை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். வசதியாக இருக்காங்கன்னா ஈன்னு பல்ல காட்டின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் மம்மி நான் பயந்துட்டு இருக்கேன். உங்கள் அத்தை பருப்பெல்லாம் இங்கே வேவாதே, அத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி இரு, ஒரு 5 நிமிஷம் காப்பி போட்டு எடுத்துன்னு வரேன். அப்புறம் ஐசுமா, உங்கள் பெரிய மாமாவை பார்த்தியா? பெரிய மாமாவா? இல்லையே, அவர் நைட்டு பார்த்தேன் அவ்வளோதான், அதோட பார்க்கலையே. ஏன் என்னாச்சு மம்மி? காலையிலேருந்தே அவர் காணோம். நைட்டு நான் கூட படுக்க போகும்போது பார்த்தேன், அதோட லாஸ்ட்டு. காலையில் எழுந்துச்சி போய் ரூம் திறந்து பார்த்தா யாருமே இல்லை. எங்கே போனாரு என்ன ஆனாருன்னே தெரில. ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீ பயப்படாத மம்மி, அவர் சின்ன மாமா வீட்டில் தான் இருப்பார், அங்கே போய் பாரு. சரி சரி, நான் போய் பார்த்துன்னு வரேன். எனக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நீ எங்கே வேணா போ. சரிம்மா போட்டு தரேன். இவர் எங்கே போயிருப்பாரு? நேற்று பூஜா விட அவர் ரொம்ப கோபமாக இருந்தார். ஒரு வேளை அங்கே போய் சண்டை கிண்டை போடுறாரோ? அவர் தானே, அப்படியே சண்டை போட்டுட்டாலும் நம்மளுக்கெல்லாம் மேலே அவர் தான் முதல்ல பயப்படுவார். சின்ன மாமா வீட்டில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கு பூஜா, தூங்கி எழுந்துரு. உன் மைண்டில் இருக்க எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணிவிட்டு புதுசான மனுஷியாக எழுந்துரு. விடிஞ்சிருச்சா? அப்பா செம்ம டயர்டு. முந்தா நேத்தெல்லாம் கிருத்தியை தேடி அலைஞ்சதுல எப்படி தூங்கினேனே தெரியல. நேற்று நைட்டு நான் ஏப்பா எங்க போனா இவ? ஆளே காணோம். நேற்று நைட்டு நம்ம கூட தான் தூங்க வந்தா. வந்தோம், கொஞ்ச நேரம் பேசணும், படுத்து தூங்கிட்டேன் டயர்ட்ல. எங்க போயிருப்பா? ஓ, ஒருவேளை பொறுப்பு வந்துருச்சோ? மருமகள் ஆயிட்டாங்கல்ல மேடம், அதான் காலையில எழுந்து புருஷனுக்கு காஃபி போட்டு கொடுத்து டிஃபன் சமைக்கலாம்னு சொல்லி போயிருப்பா போல. சரி, அவ ஆசை ஏன் கெடுப்பானே. நாம போய் குளிச்சுட்டு கிச்சன்ல போய் பார்ப்போம், அப்படி மேடம் என்னதான் விழுந்து விழுந்து செய்யறாங்கன்னு. சாப்பாடு சாப்பாடு, வகை வகையா சாப்பாடு. இன்னைக்கு ஒரு புடி கேசரி மணக்குது, வாயில பட்டா இனிக்குது. கோகிலா கோகிலா, வாங்கத்த வாங்க, இப்பதான் எழுந்தீங்களா? அதெல்லாம் இருக்கா, நீனா ஒரு மாதிரி பண்ற புதுசா. புதுசானா எப்படி அத்த? அது சொல்லுங்க. ஒரு மாதிரி மென்டல் மாதிரி. எத்தே காலையில் மென்டல் கிண்டல் என்ன? நான் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. வா, சந்தோஷத்துலாம் அப்படி ஆடிந்தியா? நான் கூட சூளுக்கு ஏதோ பிடிச்சிச்சோன்னு நினச்சேன். நம்ம சந்தோஷமாக இருந்தால் இந்த கிழவிக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னதே என்ன முணுன்ற சத்தமாக சொல்ல? ஒன்றும் இல்லை. சரி அதை விடுங்க, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எது கிச்சனுக்கு வந்தீங்க? என்னடியா ஆரோ தூள் பறக்குதே, ரொம்ப அதிகாரமாக கேட்குறேன். என்ன நேரம் சரியில்லையா? எது அது அது வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன். சரிங்கத்த, நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன வேணும்? அத்தான் மாமியாராக நந்துக்கினா தான் மரியாதை கிடைக்கும். நாம் ஆட்டுக்கு நல்லவளா பேசினேன் பாரு, அது உனக்கு பொறுக்கல அத்தானே? அப்படியெல்லாம் இல்லாத,
உங்களுக்கு காப்பி வேணுமா டீ வேணுமா சொல்லுங்க, நான் போட்டு தரேன். நல்லா சூடாக ஸ்ட்ராங்காக காப்பி வேணும், போட்டு எடுத்துன்னு வா. சரிங்க அத்தை, நீங்கள் போங்க, நான் போட்டு எடுத்துன்னு வரேன். 2 காப்பி போட்டு எடுத்துன்னு வா, எனக்கு ஒன்று ஐஸுக்கு ஒன்று. ஆ ஆ சரிங்க அத்தை, நீங்கள் போங்க, நான் எடுத்துன்னு வரேன். 2 காப்பியா? எப்படி போகிறது? இருக்கிற பாலில் ஒருத்தருக்கே காப்பி போட முடியாது, 2 பேருக்குன்னு சொல்லிட்டு போகுது, எப்படி போடுறது? ஆமாம், நேற்று நைட்டு பால் காலி ஆயிடுச்சே, வாங்கினியா? அது அது இல்லாத, இன்னும் வாங்கலை. அதே வாங்கலையா? அப்புறம் எப்படி காப்பி போட்டு எடுத்துனாரே நீங்கள் போங்கன்னு சொன்ன? அது அத்தை, அது வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராதே, நீ கொஞ்சம் தள்ளு அந்த பக்கம். இதே இப்படி இப்படி வாங்க. என்னடி அது? 1/2 கிளாஸ் பால் கூட இருக்காது போலக்குதே. ஐயோ, ரகசியத்தை கிளவி கண்டுபிடிச்சிச்சு. இந்தாடியா, உன்னை தான் கேட்குறேன், என்னடி இது 1/2 கிளாஸ் பால் கூட இருக்காது போல, இதில் போய் 2 பேர் காப்பி போட்டு எடுத்துனார போங்கன்னு வேற சொல்கிறேன். அத்தே, அது சுண்ட காய்ச்சின பால், அதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி 3 காப்பி போடலாம். நிறைய 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிவியா? ஏன் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிடு, நம்ம வீடு பக்கத்து வீடு அக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாருக்கும் கொடுக்கலாம். என்னத்த காமெடி எல்லாம் பண்ணுறீங்க? அதே காமெடி பண்ணுறேண்ணா, அப்படியே செவிலே ஒன்று விட்டேன்னு வச்சுக்கோ, கண்ணு பழுத்துரும். இங்கே பாரு, வாயை மூடிட்ட, போய் மரியாதையே பால் கவரை வாங்கின்னு வந்து காப்பி போட்டு எடுத்துன்னு வரேன் எல்லாருக்கும். ஆ சரித்தே. ஆமாம், அது பக்கத்தில் ஒன்று வச்சுக்கிறியா, என்னது? அதுவா, அது கேசரியத்தை. உங்கள் புள்ள தான் காலையில் டிஃபன் செய்யும் போது எதனா ஸ்வீட்டு சேர்த்து செய்யின்னு சொன்னார், அதான் கேசரி பண்ணி வச்சுருக்கேன். அதையாச்சும் ஒழுங்காக பண்ணியா இல்லை இது அதுனா லட்சம் திறக்குதுன்னு பார்த்துட்டு போகிறேன். என்ன ஒரு மாதிரி வாசனை வருது, வாசனையா இல்லை வேற எதுவுமா? கொஞ்சம் அப்படியே கையில் எடுத்து பார்ப்போம். அடைச்சி, என்ன இது பிசு பிசுன்னுக்குதே? அடியாய், என்னடி பிசு பிசுன்னுக்குதே? என்ன நெய் எதனா ஊத்தாம விட்டியா? அப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி வாடை வர மாதிரி இருக்கே. என்னது வாடை வருதா? அத்தை, நிறைய நெய் முந்திரி பாதாம் எல்லாம் போட்டு செஞ்சே, அப்புறம் எப்படி பிசு பிசுன்னுக்குதே? என்னத்த போட்டு தொலைச்ச? கோகிலா, டிஃபன் ரெடி ஆச்சா? ஐயோ, இவர் வேற வந்துட்டாரு. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? டிஃபன் ரெடி ஆச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சுங்க, இதோ கேசரியை இறக்கி எடுத்துன்னு வந்துடுறேன். கேசரி செஞ்சிருக்கியா? சரி சரி, கொண்டு வா, நான் போய் டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்கேன், சீக்கிரமா எடுத்துன்னு வா. சரிங்க. ஏப்பா ஒரு நிமிஷம் இரு. அடியாய் அத்தை, கேசரியில் நத்தை போட்டு செஞ்ச, எதுக்கு அப்படி வாடை வருது பிசு பிசுன்னுக்குதே? என்னது வாடை வருதா? ஆமாண்டா, ஒரு மாதிரியா வாடை வருது, பிசு பிசுன்னு இருக்குது. அப்படி என்னத்தை போட்டானே தெரில. இவ கஞ்சத்தனம் பண்றதுக்காக நெய்யை கம்மியா ஊத்தி இருப்பாமா? இல்லைங்க, நெய்யெல்லாம் நிறைய ஊற்றி தான் செஞ்சேன். 2-3 நாளைக்கு நல்லா இருக்கணும் பார்த்தீங்களா, அதான் நெய்யெல்லாம் நிறைய ஊற்றி செஞ்சேன். என்னது 2-3 நாளைக்கு நல்லா இருக்கணுமா? அடியாய் திரும்பி மரியாதையா உண்மையை சொல்ல, இந்த கேசரி எப்போ பண்ணது? காலையில் தான் பண்ணது. மரியாதையா உண்மையை சொல்றியா இல்லை பல்ல உடைக்கிட்டா? இது பல்லெல்லாம் உடைச்சிடாதீங்க அத்தை, உண்மையை சொல்லிடுறேன். அந்த கேசரி 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சிடேன், அதான் அத்தை. என்னது 2 நாளைக்கு முன்னாடி பண்ண கேசரியா? 2 நாளைக்கு முன்னாடி பண்ண கேசரியா? ஆமாத்தே, 2 நாளைக்கு முன்னாடி பண்ணது தான். அது நெய் நிறைய ஊற்றி செஞ்சேனா, 2-3 நாளைக்கு எடுத்து வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் நிறைய போட்டு செஞ்சிட்டேன். அதுதான் இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். ஏய், அது சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமாடி? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, அதுக்கு தான் நான் நிறைய முந்திரி பாதாம் பிஸ்தா நெய்யெல்லாம் நிறைய போட்டு செஞ்சுக்கிறேன், ஒன்றும் ஆகாதத்தை. இவளை என்னடா பண்ணலாம்? இப்பயே வீட்டை விட்டு தோர்த்தி அனுப்புங்கம்மா. ஏங்க ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு அதுதானே ஆசை ஆசையா செஞ்சு வச்சேன். ஆசாசியா செஞ்சு வச்சியா? என் ஆயுச போக்குறதுக்கு செஞ்சு வச்சிருக்க. அந்த கேசரியை மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்துதான் குப்பையில தூக்கி போடணும். இனிமே கிச்சன் பக்கம் வந்து பாரு, உனக்கு இருக்குது. அம்மா, ஒரு நல்ல காஃபியாச்சும் போட்டு எடுத்துன்னு வாங்கம்மா, அதை குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்புறேன், டைம் ஆகுது. சரிப்பா சரி, நீ போ, நான் காபி போட்டு எடுத்துன்னு வரேன். ச்சே, இப்படி ஒரு ஜென்மத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. அடியாய் அத்தை சொல்லுங்க. மரியாதையா இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு ஒழுங்கா பாலை வாங்கிட்டு வந்து காப்பி போட்டு எடுத்துன்னு வரேன். திரும்பி இந்த மாதிரி வேலை எதனா பண்ண, என் பிள்ளைக்கு உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன், தெரிஞ்சுக்கோ.
வாமா வாமா ராஜி. ஏன்னா இப்படி உட்காந்துன்னு இருக்க? என்னம்மா பண்றது, என் தலையெழுத்து. என் பொண்ணு நினைச்சு மனசு வேதனையா இருக்கு. எதை யோசிக்கிறதுனே தெரியலம்மா, மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆமா, பூஜா என்னம்மா பண்றா? அது ஏன்னா கேட்குற? நைட்டெல்லாம் போல மீன் அழுது நின்றாலாம். ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்காக தான் தூங்கிக்கிறா போலகுது. அதனால தான் நானும் எழுப்பல. நல்லா தூங்கி நிற்கிறானே, அதான் விட்டு வந்துட்டேன். சரிம்மா, அவளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் அங்கேயே இருக்கட்டும். நான் தானே சொல்ல போகிறேன். அவள் எப்பவுமே அங்கேயே இருந்தால் கூட எனக்கு கவலையே இல்லை, நான் பார்த்துப்பேண்ணே. அண்ணா, ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. பெரிய அண்ணன் இங்கே வந்தாராண்ணே? இல்லையேம்மா, வரலையே. அவரு நேத்து உங்க வீட்டுக்கு தானேம்மா வந்தாரு, அங்கேயே தூங்க போறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆமாண்ணே, அங்கே தான் இருந்தார். நைட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு உள்ளே போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே போனார். காலையில எழுந்து போய் காப்பி கொடுக்கலான்னு போனால் ஆளே காணுண்ணே. எங்கே போனாருன்னே தெரிலண்ணே. அவர் காரும் வீட்டில் தான் நிற்கிது. காரை விட்டு எங்கண்ணே போயிருப்பாரு? வாக்கிங் கீக்கிங் போயிருப்பாருமா, வந்துருவாரு. நீ கவலைப்படாத, போய் உங்க வேலையை பாரு. இல்லைண்ணே, நான் அவர் ரூம் போய் பார்க்கும்போதே மணி 5:30 இருக்கும். இன்ன வரைக்கும் அண்ணனை காணும். ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குதுண்ணே, மனசே சரியில்லை. இங்கேருந்தா கண்டிப்பாக காலையில் வந்திருப்பாரு. இங்கேயும் இல்லைன்னு நினச்சினே தானே வந்தேன். பார்த்தா நீயும் இல்லைன்னு தான் சொல்கிற. அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையண்ணே. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுமா, இரு அருணை விட்டு பார்த்துட்டு வர சொல்றேன். அருண், அருண். அப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, காலையில இருந்து பெரியப்பாவை காணுமா, கொஞ்சம் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வரியா? என்னப்பா சொல்றீங்க, பெரியப்பாவை காணுமா? ஆமாப்பா, காலையில எழுந்து போய் பார்த்தா ஆளே காணுமா. எங்க போயிருக்காரு பாருப்பா, வாக்கிங் எதனா போயிருக்காரான்னு பாரு. அப்படியே அரண்மனை சைடும் போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாப்பா. பெரியம்மாக்கும் கால் பண்ணி கேளு அங்க வந்திருக்காரான்னு. ஆ சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். அவன் போயிருக்காளம்மா, அவன் பார்த்துட்டு கூட்டிட்டு வந்துடுவான். நீ வாமா, வந்து உட்காரு. இல்லைண்ணா, இருக்கட்டும். பசங்களுக்கு டிஃபன் செய்யணும். நான் போய் என் வேலையை பார்த்துன்னு இருக்கேன். அண்ணன் வந்தாருண்ணா, கொஞ்சம் குரல் கொடுண்ணே. ஆ சரிம்மா. உனக்கு டிஃபன் எடுத்துன்னு வரேண்ணே. ஆ சரிம்மா ராஜி. கவிதா, இன்னைக்கு நான் ஃபேக்டரிக்கு போறேன், அதனால இன்னைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு வரமாட்டேம்மா. ஆ சரிங்க. அப்போது எப்படிங்க சாப்பிடுவீங்க மதியம்? நான் வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேம்மா. ஏங்க, ஹோட்டல்லலாம் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடாதா? அதுக்கு என்னம்மா பண்றது, நான் அங்கிருந்து வந்து திருப்பி ரிட்டர்ன் போனோன்னா எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்க, அப்படின்னா நான் வேணா ஒன்று பண்ணுறேன். மணிக்கிட்ட மதியம் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பவா? உனக்கு ஏமா வீண் சர்மோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சரிம்மா, அப்போ 2 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிடுற மாதிரி சேர்த்து கட்டி கொடு. ஆ சரிங்க. மாமா, மாமா. உள்ள வாப்பா. அருண், வாப்பா, வந்து உட்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல மாமா. கவிதா, அருணுக்கு டீயா காஃபியான்னு கேட்டு போட்டு எடுத்துட்டு வாமா. ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா. இருக்கட்டும்பா, பரவாயில்ல, டீ காஃபி சாப்பிடு. இல்லைன்னா டிஃபன் சாப்பிடுறியா? டிஃபன் ரெடியா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா. நான் உங்களை ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கலான்னு வந்தேன். என்னப்பா, சொல்லு. அது வந்து மாமா, பெரியப்பா இங்கே வந்தாரா? இல்லையப்பா, அவரு வரலையே. கவிதா, அவர் வந்தாரு. இல்லைங்க, அங்கேருந்து யாரும் வரல. நேற்று தான் அக்காவும் அவங்க மருமகளுங்களும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நைட்டே போயிட்டாங்களே, வேற யாரும் வரலங்க. அப்படியா? வரலையாமேப்பா? ஏன், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மாமா. அவர் காலையிலேருந்து காணோம், அதான் இங்கே வந்தாரான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஒருவேளை ஊருக்கு கிளம்பி போயிருப்பாரோ? ஊருக்கு போயிருந்தா காரில் தான் போயிருப்பாரு. காரும் வீட்டு வாசலில் தான் நிற்கிது. ஆனால் அவரை மட்டும் காணோன்னு சொன்னாங்க. அத்தை வீட்டில் தான் தங்குறேன்ட்டு போனார். காலையிலே எழுந்து பார்த்தா ரூமில் இல்லைன்னு சொல்லிட்டு அத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அப்பா இங்கே ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போக சொன்னார். அப்படியா? இல்லப்பா, இங்க வரல. சரிங்க மாமா, நான் போய் அவரை எங்கேயாவது இருக்காரான்னு தேடுறேன். சரிப்பா, பார்த்து பத்திரம். நானும் ஆளுங்க கிட்ட சொல்றேன்ப்பா, பார்த்தா உனக்கு ஃபோன் பண்றேன். ஆ சரிங்க மாமா. கிடைச்சாருன்னா நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஆ சரிங்க மாமா, வரேன். அத்தை போயிட்டு வரேன். எங்க போயிருப்பாரு? ஏங்க, என்னம்மா? எனக்கு தெரிஞ்சு அவர் ஊருக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் கார் வீட்லயே இருக்குதுன்னு சொல்றானே. காரை விட்டு ட்ரெயினில் போயிருக்கலாம்ல. இருக்கலாம், பார்க்கலாம், விசாரிச்சு பார்த்தா தெரியும். நிரஞ்சன், வாப்பா. நிரஞ்சன், எழுந்துட்டியா? ஆ, இப்போதாம்மா எழுந்தேன். காஃபி போடட்டாப்பா? இருக்கட்டும்மா, பரவாயில்ல. ஆமா, கிருத்திகா எங்கம்மா? கிருத்திகாவா? நைட்டு உன் கூட தானேப்பா உன் ரூமுக்கு வந்தா? ஆமாம்மா, என் கூட தான் வந்தா. நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோமா,
எனக்கு முந்தா நேத்து நைட்டு அவள் தேடி அலைஞ்சதுல ரொம்ப டயர்டா இருந்தது. அதனால நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். காலையில எழுந்து பார்த்தா ஆளே காணோம். சரி கிச்சன்ல உங்க கூட ஹெல்ப்புக்கு வந்திருப்பான்னு நினைச்சு நானும் சும்மா விட்டுட்டேன். அவங்க அம்மா ரூமில் போய் பார்த்தியாப்பா? ஆமாம்மா, அவங்க ரூம்லயும் பார்த்தேன். அப்புறம் அறிவகண்ணி ரூம்லயும் பார்த்தேன். அங்கேயும் இல்ல. கிச்சன்லயும் பார்த்தேன். மாடியிலயும் பார்த்துட்டேன். எங்கேயுமே இல்லம்மா. எங்கே போயிருப்பா? இங்கதான்ப்பா எங்கேயாவது இருப்பா. நீ சரியா பார்க்காம விட்டிருப்ப. இல்லப்பா, நான் தேடிட்டேன். அவளை காணோம். ஐயா, ஐயா, அம்மா, வாங்க. மணி எதுக்கு இப்படி கத்துறான்? தெரியலையேங்க. ஐயா, வாங்க ஐயா, ஐயா. அம்மா, வாங்க வேகமா போலாம். ஏன் இப்படி கத்துறாருன்னு தெரியலையே, வாங்க போலாம். ஐயா, வாங்க ஐயா, ஐயா. மணி, என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? எதுக்கு அழுவுற? ஐயா, அது வந்து ஐயா, ஐயா. மணி அண்ணா, அழாம சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா, அது நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? வாங்க ஐயா, அங்க வந்து பாருங்க ஐயா, ஐயா வாங்க ஐயா. என்னாச்சு இவருக்கு? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்காரு? ஐயா இங்க வாங்க ஐயா, ஐயா வாங்க ஐயா, சீக்கிரம் வாங்க ஐயா, ஐயா. மணி, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? அம்மாவும் அப்பாவும் பார்த்தா திட்டுவாங்க. ஆமா, பாட்டி தாத்தா இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஐயா, நேத்து நம்ம வீட்டுல துணி துவச்சு போட்டு இருந்தாங்க ஐயா, அதை எடுக்காம வள்ளி வீட்டுக்கு வந்துட்டா. அது காலையில நினப்பு வந்து நான் சீக்கிரமா வந்து எடுத்து வைக்கலான்னு வந்தேன் ஐயா. மாடியில இருந்து ஒரு காட்சிய பார்த்தேன். ஐயோ, என் கொலையே நடுங்கி போச்சு ஐயா. என்ன மணி, என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. ஐயா, அந்த வீட்டுக்கு மேல பாருங்க ஐயா.